ஹலோ எவ்ரிஒன். குட் ஈவினிங். ஹோப் ஆல் ஆர் டூயிங் குட். ஸோ வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து நான் 1000 ருபீஸ் வந்து லாஸு. ஸோ வந்து அந்த லாஸும் வந்து வந்திருக்காது. ஸோ வந்து ஒரு லாஸ்ட்டாக ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம். ஸோ வந்து கரெக்டாக பிளான் பண்ணி எல்லாரும் வந்து ஒரு 10 பாயிண்ட்டு 20 பாயிண்ட்டு கேப்சர் பண்ணிகிட்டே வந்து 5K ப்ராஃபிட் பண்ணிட்டேன், 10K ப்ராஃபிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. பட் எங்களோட எய்ம் வந்து என்னென்னா டிப்பில் பை பண்ணிவிட்டு மினிமம் ஒரு 100 to 150 பாயிண்ட்டு கேப்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நான் இனிஷியலாக இந்த ட்ரேடு வந்து பிளான் பண்ணது பார்த்தீங்கன்னா 130 பாயிண்ட் வந்து டார்கெட் வச்சுருந்தேன். கரெக்டாக வந்து அது 250 பாயிண்ட்டே கிட்ட போச்சு. ஸோ வந்து அந்த ட்ரேட் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ வந்து இங்கே டைம் நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 25க்கு வந்து இந்த ட்ரேட் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். 23,200ஓட சி. ஸோ வந்து என்ட்ரி பார்த்தீங்கன்னா 125. ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1112. ஸோ இந்த ட்ரேடோட பிரேக் டவுன் என்னென்ன பண்ணணும், என்னென்னலாம் அனலைஸ் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் அவுட்லைன் மட்டும் சொல்கிறேன். பட் இதை வச்சே நீங்கள் எல்லாரும் ப்ராஃபிட் பண்ணிட முடியாது. இதில் நிறைய இன்டெப்த்தாக நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து கிளாஸ் லேர்ன் பண்ணுறவங்களுக்கு தெரியும் என்னென்னு சொல்லிட்டு. சரி வாங்க, அந்த அனலைசிஸ் எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு அவுட்லைன் மாதிரி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நிஃப்டியோட இண்டெக்ஸோட சார்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நிஃப்டியோட ஒரு இண்டெக்ஸ் சார்ட் இதுதான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா 23,000 வந்து பிரேக் பண்ணும். பட் வந்து அங்கேருந்தே ரிவர்ஸ் ஆகும், ஒரு ஃபேக் அவுட் நடக்கும் அப்படின்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 23 வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணுச்சு. பிரேக் பண்ணிவிட்டு சஸ்டெயின் எல்லாம் கீழே ஆகலை. ஸோ அங்கேருந்து கரெக்டாக வந்து ஒரு ஸ்ட்ராங் ரிவர்சல் பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆச்சு. ஸோ வந்து இதுதான் வந்து நான் சிஇக்கு போகிறதுக்கான ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். ஸோ வந்து இது எப்போ கிடச்சிருக்குன்னா கரெக்டாக வந்து 11 o'clock கிடச்சிருக்கு. அண்ட் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் படி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் ஹை அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் ஆகிட்டு ஒரு ஒரு நல்ல கன்சால்டேஷன் இங்கே நடந்திருக்கு. ஸோ வந்து இந்த கன்சால்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நடந்திருக்கு. ஸோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து இந்த இடத்துல கரெக்டாக ஸ்பைக் ஆகிருக்கு. ஸோ வந்து இதே மாதிரி இந்த இடத்துல ஸ்பைக் ஆகிருக்கு. ஸோ வந்து இங்கே இங்கே வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. பட் இந்த ஸ்ட்ரக்சருக்கும் இந்த இடத்துலையும் பாருங்களேன், மார்க்கெட் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகி இருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து லோயர் லோ, லோயர் அந்த மாதிரி ஃபார்மேஷன் இல்லாமல் ஒரு சைட்வேஸில் மார்க்கெட் வந்து இருந்திருக்கு. அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12லேருந்து 2 o'clock வரைக்கும், ஆல்மோஸ்ட் வந்து 2 hours. ஸோ இதே வந்து பி நான் 23,400 பிஇ ஸ்ட்ரைக் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ வந்து இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லோவில் இருந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 2 days வந்து பார்த்தீங்கன்னா 1000% வந்து ஏறி இருக்கு. ஆல்மோஸ்ட் 41 இருந்து 470 வரைக்கும் போயிருக்கு. ஸோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 471 போயிட்டு இன்றைக்கி ஹியூஜ் ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. ஸோ வந்து இண்டெக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா 23,000 வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஃபேக் அவுட் நடந்திருக்கா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து ஒரு ஃபேக் அவுட் மாதிரி நடந்திருக்கு. சிமிலராக வந்து புட்லேயும் நடந்திருக்கு. ஸோ வந்து நீங்கள் காலைல தானே ட்ரேட் எடுக்க போகிறீங்க, புட்டும் வாட்ச் பண்ணுறீங்கன்னா புட்டும் வந்து வாட்ச் பண்ணணும். புட்டும் வந்து கம்பல்சரி வந்து வாட்ச் பண்ணணும். ஏன்னா வந்து நீங்கள் ட்ரேட் எடுக்க போகிறீங்கன்னா இதுலேயும் என்ன ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் நடந்திருக்கு அப்படின்றதுக்காக பார்க்கறதுக்காக. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு நல்ல ரிவர்சல் ஆகிட்டு நல்ல ஒரு கன்சால்டேஷன் இங்கேயும் நடந்திருக்கு. ஸோ வந்து இந்த கன்சால்டேஷன் இங்கே புட்டில் நடந்திருக்கு இல்லையா, இதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன். ஏன் டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன்னு சொல்கிறேன்னா, ஸோ வந்து ஆல்மோஸ்ட் வந்து 1000% வந்து மூவ்மெண்ட் வந்துருக்கு. ஸோ வந்து அங்கேருந்து ஒரு ஃபேக் அவுட் நடந்துட்டு சடனாக மார்க்கெட் ஃபால் ஆகலை. ஸோ வந்து ஒரு சின்ன ஒரு கரண்ட் அரௌண்ட் வந்து 11:30 டூ டூ 2.5 hours வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸ் ரேஞ்சிலேயே மூவ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ வந்து இங்கே வாங்கின எல்லாருமே வந்து ஏன்னா வந்து எவ்ரி பையர்ஸ் நீட் செல்லர்ஸ், எவ்ரி செல்லர்ஸ் நீட் பையர்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது ஃபால் ஆகிட்டே வந்துச்சுன்னா அவங்க செல் பண்ணணும், பை பண்ணுறதுக்கு ஆள் இருக்காதுல்ல. ஸோ அதனால் வந்து ஒரு நிறைய ஒரு நல்ல டூ 2.5 hours வரைக்கும் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதே மாதிரி அங்கே வந்து அக்குமுலேஷன் ஜோன் ஃபார்ம் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வால்யூம் எல்லாம் ஏறி இருக்கா. ஸோ வந்து இங்கே டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகிட்டே வந்துருக்கு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிட்டே வந்துட்டு ஒரு சடன் ஃபால் வரும்போது தான் வால்யூம் வந்து ஸ்பைக் ஆகிருக்கு. இது வந்து அப்படி விசிபி ஸ்ட்ரக்சரில் தலைகீழாக பார்க்கணும்.
மார்க்கெட் வந்து விசிபி ஆஸ் பர் விசிபி ஸ்ட்ரக்சர் படி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து நாளைக்கும் வந்து கேப் டவுன் ஆர் வந்து கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆயிட்டு ஃபால் தான். ஐ மீன் வந்து மேல போறதுக்கு நெறைய 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 சான்சஸ் இருக்கு. ஸோ, இப்போ நம்ப ட்ரேடுக்கு வருவோம். ஸோ, வந்து அந்த 2 சைடுமே வந்து ஒரு கிளியர் கன்ஃபர்மேஷன் வந்துடுச்சு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, அ ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. தெரியுதா உங்களுக்கு? நிஃப்டில ஃபார்ம் ஆன மாரியே ஒரு நல்ல ஃபார்மேஷன் வந்துட்டு, அதுக்கடுத்தது இங்க லோயர் லோ தானே ஃபார்ம் ஆயிருக்கணும். பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல கன்சாலிடேஷன் நடந்திருக்கு. ஸோ, இதுதான் வந்து அக்குமுலேஷன் ஃபேஸ். ஸோ, அக்குமுலேஷன் ஃபேஸ். ஸோ, வந்து இங்க ரெட்யூஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, வால்யூம் வந்து ரொம்ப டெட் ஆயிட்டு, கரெக்ட்டா இந்த இடத்துல வரும்போது தான் வந்து வால்யூமே வந்து இந்த இடத்து ஆக்சுவலா வந்து இந்த ஃபேஸ் தான் வந்து அக்குமுலேஷன் ஃபேஸ். ஏன்னா வந்து இந்த இடத்துல தான் வந்து வால்யூம் நல்லா கொஞ்சம் மேலே கீழன்னு போயிருக்கு. இது வந்து ஒரு நல்ல குட்டி அ ஒரு கிளியர் கன்ஃபர்மேஷனுக்கான ஒரு ஜோன் வந்து இந்த ஜோன். ஸோ வந்து இங்க பார்த்தீங்கன்னா, அ இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து ஒரு மேனிபுலேஷன் நடந்திருக்கும். ஒரு ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம்ல வச்சு பார்த்தீங்கன்னா, இங்க மேல போற மாரி போயிட்டு கீழயும் வந்திருப்பாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து கீழயும் வந்து ஒரு ஸ்விங் லோ வந்து பிரேக் பண்ண மாரி காமிச்சுட்டு, பட் ஆனா பிரேக் கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சிருக்காது. ஸோ வந்து நான் எஸ்எல் வந்து இந்த எல்லாரும் வந்து இந்த சேஃபருக்கு இந்த ஸ்விங் லோ வைப்பாங்க. இதுதான் வந்து ரொம்ப சேஃபர் சைடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ஆல்மோஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 85 இருக்கு. ஸோ வந்து இப்போ 125லேருந்து 85னா 45 பாயிண்ட் வந்து ரிஸ்க் எடுக்கிற மாரி இருக்கும். பட் ஆனா வந்து அவ்வளோலாம் நம்ம போவே தேவையில்ல. இந்த ஸ்விங் லோ இந்த விக் ஒண்ணு ஃபார்ம் ஆச்சு இல்லையா? ஸோ வந்து இந்த விக் ஃபார்ம் ஆனத பிரேக் பண்ணாலே வந்து நமக்கு இதெல்லாம் வந்து ஈஸியா கீழ வந்து பிரேக் ஆயிடும். ஸோ வந்து இது வந்து ஒரு நல்ல கிளியர் கன்ஃபர்மேஷன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நான் 25க்கு ட்ரேட் குடுத்திருந்தேன்னா, கரெக்ட்டா வந்து 25க்கு. ஸோ வந்து கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, 25க்கு கரெக்ட்டா வந்து 125 பிரைஸ் வந்து நம்ம வாங்குனதுலருந்து பிரைஸ் வந்து கீழயே போயிருக்காது. கரெக்ட்டா நம்ம என்ட்ரி பிரைஸ் வந்து ஒரு 2 ஏதோ தான் கீழ வந்திருக்கும். என்ட்ரி வந்து கரெக்ட்டா ட்ரிகர் ஆயிட்டு, அதுக்கு அடுத்தது நடந்தத மட்டும் பாருங்க. அ ஏன் நான் வந்து 260 வச்சேன்னா, இப்போ ஃபிப் ரீட்ரேஸ்மென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 265 தான் வந்து என்னோட டார்கெட். 265 என்னோட டார்கெட் வந்து வச்சிருந்தேன். ஏன்னா வந்து இது 450 440லேருந்து டவுன் வந்துட்டுருக்கு. ஸோ வந்து 50% ரீட்ரேஸ்மெண்ட்டாவது கண்டிப்பா ஷூரா நடக்கும். இது வந்து இன்னைக்கான இன்ட்ராடேக்காக பார்த்தது. இல்லன்னா இதுவே ஸ்விங் மாரி பண்றோம்னா, இதோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் நல்லா மேலேயே போகும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, 260 வரைக்கும் தான் என்னோட டார்கெட். 260னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 125லேருந்து 260னா எவ்வளோ பாயிண்ட்? 140 பாயிண்ட்ஸ். ஸோ வந்து இதுதான் வந்து என்னையோட டார்கெட் வந்து இன்னைக்கு. ஸோ வந்து கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட இது வந்து ஹிட் பண்ணிட்டு தான் ஆ விக்காவே ஃபார்ம் ஆயிருக்கு. உங்களுக்கு தெரியுதா? 5 மினிட்ஸ்ல. கரெக்ட்டா 65ல இதுவாகிட்டு அப்புறம் ஆ ஒரு 40 பாயிண்ட் வந்து லோ வந்திருக்கு. லோ வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து 250 வரைக்கும் ஹை போயிருக்கு. ஸோ வந்து இப்ப தான் வந்து ஒரு இப்போ வந்து இங்க பார்த்தீங்கன்னா, வால்யூம் வந்து ட்ரை ஆயிருக்கு. நல்ல இங்க ஒரு கன்சாலிடேஷன் நடந்திருக்கு. அப்புறமா ஒரு ஸ்பைக் குடுத்துருக்கு. நம்ம விசிபி ஸ்ட்ரக்சர் படி பார்த்தீங்கன்னா, இன்னும் இங்க வந்து ஒரு ஹை வந்து போகலாம். போயிட்டு இல்லன்னா வந்து சடன் ஸ்பைக் கூட நாளைக்கு கேப் அப்ல ஓப்பன் ஆயிட்டு மார்க்கெட் வந்து நல்ல மூவ்மெண்ட் தரலாம். இல்லன்னா வந்து கொஞ்சம் கன்சாலிடேஷன் நடந்துட்டு ஒரு பெரிய நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி வந்து முடியிறது பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து கால் சைடுல தான் முடியும். சப்போஸ் வந்து ஹியூஜ் கேப் அப் அது மாரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா, மார்க்கெட் வந்து சைட்வேஸ்ல இருந்துட்டு புட் சைட்ல வந்து முடியும். சப்போஸ் ஃப்ளாட்டாவோ இல்ல வந்து கொஞ்சம் தான் கேப் அப்ல ஓப்பன் ஆகுதுன்னா, கண்டிப்பா வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து கால் சைட்ல தான் போயிட்டு அ 99% வந்து மார்க்கெட் கால் சைட்ல தான் வந்து 0 டூ 0 நடக்கும். ஸோ வந்து இதுதான் வந்து இன்னையோட ட்ரேடோட இதுவு. ஸோ வந்து இதிலேயே வந்து நெறைய விஷயம்லாம் இருக்கு. அ ஏன் நம்ப வந்து கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணோம், புட் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் பர் ஜர்னல் படியும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து டபுள் த பிரீமியம் இருந்திருக்கு ஓப்பனிங் அப்போ. ஸோ வந்து அ இந்த மந்த் ஃபுல்லாவே வந்து அப்படிதான் இருந்திருக்கு. அது வந்து ஜர்னல் ப்ராப்பரா எழுதுறவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு தெரியும். ஸோ வந்து அப்படி இருக்கும்போது, அன்னைக்கு டே வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் நிஃப்டில எந்த ஸ்ட்ரைக் எடுத்துக்கிட்டாலும் எந்த ஸ்ட்ரைக் மீன்ஸ் ஒரு 150 120 இல்ல 150 பிரைஸ் ரேஞ்ச் இருக்கிறத எடுத்துட்டா, ஆல்மோஸ்ட் வந்து 100லேருந்து ஒரு 200 பாயிண்டாவது மூவ்மெண்ட் வரும்.
எல்லா டேவும் நீங்க வந்து ஏன்னா வந்து இப்போ இருக்க கரண்ட் குளோபல் இதுனால டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து வாலடைலா தான். வாலடைல் மீன்ஸ் வந்து எந்த ஸ்ட்ரைக் எடுத்துட்டாலுமே ஏதாவது ஒரு சைடு வந்து 100 பாயிண்ட் நிஃப்டில எடுத்து பாருங்க. ஏதாவது ஒரு சைடுல வந்து 100 பாயிண்ட், 150 பாயிண்ட் வந்து மூவ்மெண்ட் கண்டிப்பா வந்துட்டே இருந்திருக்கும். அது காலா இருக்கலாம், புட்டா இருக்கலாம். ஸோ வந்து இத்தன நாளா வந்து புட்ல தான் நெறைய நடந்துச்சு. ஸோ வந்து இன்னைக்கு ஷூரா நான் வெயிட் பண்ணேன் காலுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் வந்து மார்னிங் ஒரு ட்ரேட் எடுத்து அதுவும் வந்து லாஸ் ஆச்சு. ஸோ அந்த லாஸை வந்து ரெக்கவர் பண்ணி தான் நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆஃபீஸில் ஒர்க் இருந்ததால போயிட்டேன். இல்லைனா வந்து நான் இந்த 130 பாயிண்ட் கேப்சர் பண்ணியிருந்தேன்னா ஆல்மோஸ்ட் வந்து இன்றைக்கும் ஒரு 10K வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். பட் இதுக்கு கரெக்டாக பார்த்துட்டு எங்கன்னு எக்ஸிட் ஆகிருக்கணும். நான் 260 டார்கெட் சப்போஸ் போகாமல் இங்கே ஏதாவது நடந்துச்சுனாலும் நான் ட்ரையல் பண்ணிவிட்டு வெளியே வரணும். ஸோ நிறைய விஷயம் இருக்குது. ஸோ நான் வந்து ஃபுல் டைம் ட்ரேடர் கிடையாது. ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிவிட்டு இது வந்து பிரேக் டைமில் தான் அனலைஸ் பண்ணி பிரேக் டைமில் தான் ஏன்னா வந்து எனக்கு லஞ்ச் பிரேக்கு 1:45 டு 2:15 வரைக்கும். ஸோ அந்த அந்த டைமில் நான் பார்த்து அனலைஸ் பண்ணது தான் இது. ஸோ வந்து நீங்கள் ஃபுல் டைமாக வந்து பண்ணணும்னு ஆரம்பிச்சிங்கன்னா இதை விட நிறையவே பண்ணலாம். ஸோ வந்து ப்ராப்பராக பண்ணுங்க. நான் என்னோட ரைட் மொமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து ஃபுல் டைமாக இதை எடுத்து பண்ணுறதுக்காக. பட் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்து பண்ணுவேன். ஸோ இது இல்லாமல் நிறைய பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து என்னோட லைஃப் நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவீங்க. "ஏன் நீங்கள் இவ்வளோ தெரியுதே, நீங்கள் ஃபுல் டைமாக வந்து இதையே பண்ணலாமே, நல்லா ஏர்ன் பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவீங்க. ஸோ வந்து என்னோட லைஃப் நான் ஒரு இது பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுபடி நான் பார்த்துக்கிறேன். நீங்க வந்து உங்களோட லைஃப்‌க்கு உங்களுக்கு எது சூட் ஆகுமோ, அதுக்கேத்த மாரி பிளான் பண்ணிக்கோங்க. பட் எதுவா இருந்தாலும் ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு பண்ணுங்க. எதுவுமே லேர்ன் பண்ணாம பண்ணாதீங்க. அ இதிலேயே வந்து நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, 25-30% தான் உங்களுக்கு அனலைஸ் பண்றது, பார்த்தது எல்லாமே சொல்லியிருக்கேன். இத விட நெறைய விஷயம் இருக்கு. அ ஸோ அந்த விஷயம்லாம் வந்து அ ஒரு வீடியோல சொல்லி முடிச்சிட முடியாது. ஸோ வந்து அ எங்க பசங்களுக்கு நெறைய கிளாஸ் ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். தேங்க் யூ ஸோ மச். சீ யூ டுமாரோ. உங்களுக்கு இது மாரி வந்து டெய்லி வந்து ஏதாவது இது மாரி குட்டி, குட்டி ட்ரேட் எடுக்கிறத பத்தி அனலைஸ் பண்றது ஏதாவது வீடியோ வேணும்னா, தாராளமா வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வந்து அதையும் வந்து நாங்க ஃபியூச்சர்ல ஒரு டெய்லி வந்து போட்டுட்ருக்கோம். தேங்க் யூ. சீ யூ டுமாரோ. பாய் பாய். டேக் கேர்.